சென்னையில் தாவேக சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் பங்கேற்க விஜய் புறப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். வணக்கம் வினீஷ், விவரங்கள் என்ன? இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சரியாக 6 மணி அளவில் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது அனைத்து ஏற்பாடுகளுமே கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதே போல தேர்தல் பிரிவு மேலான பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விஜய் தன்னுடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி அரசியல் கட்சிகளால் கடைபிடிப்பது வழக்கம். குறிப்பாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி உட்பட அனைத்து திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை ஒரு நாள் கலந்து கொண்டு 6 மணி அளவில் இஃப்தார் நோன்பு தரக்கூடிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அந்த வகையில் கட்சி தொடங்கப்பட்டு முதலாவது இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக விஜய் அவர்கள் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில சுமார் 3000 பேர் நோன்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு 3 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உரிய பாசும் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சரியாக 6:20 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் அதே போல இந்த விஜயும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்று நாள் முழுமையாகவே நோன்பிருந்து இஸ்லாமியர்களின் வழிமுறைப்படி தொழுகை செய்து நோன்பு திறக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்வார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மட்டுமல்லாமல் அந்த பகுதியை சார்ந்த ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணியை சேர்ந்த மசூதிகளுடைய நிர்வாகிகளுக்கும் சிறு கட்சிகளுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. யார் எங்கு அமர வேண்டும், எந்தெந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குரிய பாசும் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 6:20 மணி அளவில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. 5 நிமிடம் இந்த இஸ்லாமியர் தொழுகை சம்பந்தமாக விஜய் அவர்கள் எடுத்துரைப்பார் என்றும் சிறுபான்மையினருடைய நலம் சார்ந்த கருத்துக்களையும் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே, அதாவது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி சுமார் 1 ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே சென்னையின் புறநகர் பகுதிகளில் தான், அதாவது நீலாங்கரை, பனையூர் சார்ந்த பகுதிகளில் தான் அதிகமான நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் முதல் முறையாக சென்னைக்கு மைய பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ராயப்பேட்டையில் குவிந்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து ராயப்பேட்டை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்.